நம்மள பல பேர் ஃபுட் லவர்ஸா இருப்போம், அதாவது உணவு பிரியர்களா இருப்போம். ஸோ அதில் ஒரு சிலர் தனக்குன்னு சொந்தமாக இதர் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை சொந்தமாக வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கையில் அவ்வளோ பணம் இருந்திருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதாவது ஹோம் பேஸ்டு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அப்படின்றது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் வீட்டில் இருந்தே ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸோ இந்த மாதிரியான ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலிமா சப்ளை பண்ணலாம். இல்லை எய்தர் வந்து ஒரு ஸ்வீட்ஸ், ஹோம் பேஸ்டு ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை ப்ரிசர்வ்டு ஃபுட், அதாவது பிக்கிள்ஸ், ஜாம், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தாட்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில இருந்தே வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? அப்படி வீட்டில இருந்தே ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வாங்கணும், என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், என்னென்னலாம் லைசன்சஸ் எடுக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் Untitled Chapter. ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முன் வரும்போது நீங்கள் உங்கள் கையில் ஒரு கம்பெனி அப்படின்றது இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கம்பெனி அப்படின்றது அவசியம். நான் ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். பேசிக்காக சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் 1, 2வது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், 3வது LLP அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், 4வது பிரைவேட் லிமிடெட், 5வது OPC அதாவது 1% கம்பெனி. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்டாக சூட் ஆகக்கூடிய என்டிட்டிஸ். ஸோ இந்த 5ல் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களோட டீமை கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுப் பொருளுடைய சேஃப்டி அதாவது பாதுகாப்பு தன்மையை என்ஷூர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த FSSAI ஆக்ட் 2006. அதாவது 2006ஆம் ஆண்டு இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதன்படி ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து எதர் மேனுஃபேக்சரராக இருக்கலாம், இல்லை சப்ளையராக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ரீபேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த FSSAIக்கு, அதாவது ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணியிருக்கணும். ஸோ இந்த FSSAI அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லைசன்ஸ், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அண்ட் 3வது சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கலாம். ஒரு FSSAI லைசன்ஸ் வாங்கணும்னா என்னென்னலாம் நம்ம வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, இதுக்கான படிவம், அதாவது இந்த FSSAIக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணி அதை சைன் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது கூட இந்த ஓனருக்கான அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களா, ஸோ இந்த கம்பெனியை உருவாக்குனதுக்கான அதுக்கான ப்ரூஃப், அதாவது இதர் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், ஒரு MSME சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் டீட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இல்லை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், ஸோ இது சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் இந்த ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ் பிளேஸ், அதாவது இதர் ஒரு ரெண்டல் டீட் இல்லைனா லீஸ் டீட், இது நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் இந்த சேஃப்டி, அதாவது ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்றது நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற அந்த எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு FSSAI வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் தேவையான டாக்குமெண்ட்ஸ். அடுத்து 3வது GST அப்படின்றதோடைய விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இந்த GST அப்படின்றது ஆரம்பத்திலேயே, நான் இப்போ தான் சின்னதாக ஆரம்பிக்கிறேன், நான் ஆரம்பத்திலேயே GST எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. GST எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றதுடைய டேர்ன் ஓவர், அதாவது இயர்லி டேர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா நீங்கள் GST எடுத்தீங்கன்னா போதும். ஆனால்
ஒரு சில ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலிமா ஏதோ ஸ்விக்கி, ஜொமேட்டோஸோ அந்த மாதிரியான பார்ட்னர்ஸ் மூலிமா நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலர் உங்ககிட்ட ஜிஎஸ்டி அப்படின்றது கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்தாக வேண்டிய கம்பல்ஷன் இருக்கும். ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேன் கார்டு. இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவலோட பேன் கார்டு, இல்லை நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகண்ட்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது இதோட ஓனர்ஸ் யாரோ அவங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இதுவும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இந்த ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ் பிளேஸ், அதாவது எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான ரெண்டல் டீட் இல்லைனா லீஸ் டீட். அது கூட இந்த ரெண்டல் டீட் இல்லைனா லீஸ் டீடை அந்த ஓனர் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அதோட ஓனர் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக அந்த இடத்துடைய இபி கார்டு இல்லைனா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட். ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அடுத்து 4வது ஃபயர் லைசன்ஸ். எந்த ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் பிளேஸ்லையும் ஒரு ஸ்டவ் இல்லைனா ஒரு அடுப்பு வச்சு ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக இருந்தாலும் இந்த ஃபயர் லைசன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து வாங்க வேண்டியிருக்கும். இந்த ஃபயர் லைசன்ஸ் யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனல் ஃபயர் ஆஃபீஸர் அப்படின்றவர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பார். ஸோ அவர் உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸை, உங்களுடைய ப்ரிமிசஸை வந்து விசிட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ப்ராப்பர் ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்களா, முக்கியமாக வந்து நீங்கள் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இதெல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர் ஒரு 15 நாளுக்குள்ள உங்களுக்கான ஃபயர் சேஃப்டி லைசன்ஸை இஷ்யூ பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் சின்னதாக ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தேவையான கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சஸ். இது தவிர்த்து ஒரு சில ரெக்கமெண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் இருக்கு. என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒன்று ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னா, எதர் உங்களுடைய கம்பெனி நேமையோ இல்லை ஒரு பிராண்ட் நேமையோ, அதாவது உங்களுடைய ஹோட்டல் நேமு இல்லை உங்களுடைய நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸோடைய நேமையோ ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், அதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாளுக்குள்ள ரொம்ப பாப்புலராக இருப்பீங்க, அதாவது உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுடைய ஃபுட் அப்படின்றது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சி போய் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுடைய ஹோட்டல் பேர் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாராவது அதே நேமை காப்பி பண்ணி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து ஒரு ஹோட்டல் போட்டிருப்பாங்க, இல்லை பக்கத்து ஏரியாவில் அதே பேரை யூஸ் பண்ணி வேற யாராவது டூப்ளிகேட் பிராண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டூப்ளிகேஷன்ஸ் கிட்ட இருந்துலாம் உங்களுடைய ஹோட்டல் நேமையோ இல்லை உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸ் பேரையோ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து 2வது இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப். இஎஸ்ஐ பிஎஃப் அப்படின்றது சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவை கிடையாதுங்க. மினிமம் ஒரு 10-15 பேர் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, உங்களுடைய பிஸ்னஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சின்னதாக ஆரம்பிச்சிருப்பீங்க, பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 10-15 பேர் உங்களுடைய ஹோட்டல்லையோ இல்லை உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸ்லையோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இஎஸ்ஐ வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா பிஎஃப் அப்படின்றதும் வாங்க வேண்டியிருக்கும். இஎஸ்ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்றது, அடுத்தது பிஎஃப் அப்படின்றது ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் நீங்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீஷ் அப்படின்றத தேர்ந்தெடுங்க. நீஷ் அப்படின்றது என்னன்னா, ஆல்ரெடி ஃபுட்டு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நீங்கள் அதில் இருந்து யாரும் செலக்ட் பண்ணாத ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டையோ இல்லை யூனிக்கான ஒரு பேட்டர்னையோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியல் லா ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரிலேட்டட் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.